ஒருத்தர் இருமி இருமி நம்மளை டென்ஷன் பண்றாரு. ஹலோ தருமபுரி மக்களே, வெல்கம் டு டாக்டர் பாஸ்கர் விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம்னா வத்தல் மலை. இந்த ட்ரிப்ல நம்ம 2 விஷயத்த பண்ண போறோம். ஒன்னு தருமபுரி டு வத்தல் மலை எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். இன்னொன்னு நம்ம புதுசா வாங்கி இருக்கிற காமெட்ல ஹில் ஏற முடியுமா அப்படின்றத செக் பண்றோம். நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா 90% ஆஃப் பேட்டரி இருக்கு. ஸோ ட்ரிப்பு போயிட்டு இது எப்படி இருக்குன்றத நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ தருமபுரியிலேருந்து வத்தல் மலை பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லேருந்து 26 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது. ஸோ நான் ஒட்டப்பட்டியிலேருந்து கிளம்புறதுனால ஒட்டப்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா வத்தல் மலையோட டிஸ்டன்ஸ் வந்து 21 கிலோமீட்டர்ஸ் மேப்பில் காமிக்குது. ஸோ இது எங்கே அப்படின்னா நம்ம ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் இபி ஆஃபீஸ்க்கும் நடுவில் வெங்கடப்பட்டி ரோட்டில் வந்து நம்ம வந்து இப்போ டைவர்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் இபி ஆஃபீஸ்க்கும் நடுவில் இந்த வெங்கடப்பட்டி ரோட்டில் வந்து நம்ம வத்தல் மலைக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். டெவலப் ஆகுறதுலாம் இன்னும் 20-30 வருஷம் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து வத்தல் மலை அடிவாரம் வந்துட்டோம். ஸோ அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ தூரன்றதை பார்க்கலாம். மேப்பில் வந்து எனக்கு காமிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 7.9 கிலோமீட்டர்ஸ். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே தாண்டினோம் அப்படின்னா இப்போ டைம் வந்து சரியாக சொல்லணும்னா 3:42. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். வத்தல் மலையோட அடிவாரத்துலேருந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்னோடய கோப்ரோவில் வந்து ஒரு ஹைப்பர் லேப் செட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு கிளிப்பு போடுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த கூகுள் மேப்பை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஜேர்னியை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஹைப்பர் லேப்ஸ்லையும் பார்க்கலாம், எந்த அளவுக்கு வளைஞ்சு போகிறேன்னு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யூ ஷுட் பி குட் இன் டிரைவிங், எஸ்பெஷலி ஆன் 4 வீலர்ஸ். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மேப்பை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ காமெட் டிவி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மலை ஏறுமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டீப்பான ஏரியாவெலாம் ஏறி பார்த்துட்டோம். ஸோ நீங்களே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஃபேமிலியில் நாங்கள் கிட்டத்தட்ட 3 அடல்ட்ஸு 2 கிட்ஸ் வந்திருக்கோம். நல்லா காம்பேக்டாக இருக்குது வண்டி, நல்லாவே ஏறுதுங்க வண்டி, சும்மா சொல்லக்கூடாது. நான் ஈகோ மோடில் தான் இத்தனைக்கும் ட்ரைவ் பண்ணுறேன். எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லை. ஈவன் பெட்ரோல் டீசல் காரில் இருக்கிற ஜெர்க்கு கூட வந்து இவியில் சுத்தமாக இல்லை. ஸோ நம்ம ஒரு வழியாக வத்தல் மலை வந்துட்டோம். வத்தல் மலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய காமெட்டில் தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஈவி எடுத்துகிட்டு நான் ஒரு ட்ரிப் வந்திருக்கேன். ஸோ நான் ட்ரிப் ஆரம்பித்த இடத்துலேருந்து நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 24.1 கிலோமீட்டர் வந்திருக்கோம். பேட்ரி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் 91% எடுத்தேன். 63% கரெக்டாக நான் பெரியூர்ன்ற அந்த எண்டு டெஸ்டினேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ 27% ஆல்மோஸ்ட் பேட்ரி வந்து எனக்கு கவர் பண்ணியிருக்கு. பட் ஆனால் உண்மையிலே ஒரு இவி வெஹிக்கிளில் வந்து எந்த டிஃபிகல்ட்டுமே இல்லாமல் மலை ஏறிடுச்சுங்க வண்டி.
வத்தல் மலையோட எண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெரியூர் தாங்க. இந்த பெரியூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு இங்க வந்து ஒரு தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டல் வந்து இங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்க கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்டியிருக்காங்க. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். ஒரு பிஹெச்சி சென்டர். இப்போதைக்கு கவர்மெண்ட்டோட 2 ப்ராஜெக்ட் இங்க போயிட்டுருக்குது. இந்த தமிழ்நாடு டூரிசமோட எண்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல தான் வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ப்ரொபோசல் வந்து இருக்கு. ஒரு போர்டு வச்சிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஒர்க் நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ நீங்க வத்தல் மலைக்கு வந்து ஒரு கிளைமேட்ட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வரீங்கன்னா, ஏசி கார்ல வந்துருங்க. ஏன்னா கார்ல இருக்கிற ஏசி தான் கூலிங் கிடைக்குது. வெளியில வந்தா நல்லா சுளீர்னு வெயில் அடிக்குது. மேபி இந்த வின்டர் சீசன்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சம்மர்ல வந்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து நம்ம இங்க பார்க்க முடியாது. ரொம்ப மைல்டா தான் இருக்கு. ஆனா 3000 மீட்டர்ஸ் சொல்றாங்க. 3000 மீட்டர்ஸ்க்கான அந்த ஆட்டிட்யூட் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றும் பெருசா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. மேபி இந்த வின்டர் ஆர் ரெய்னி சீசன்ல வந்து ஒரு சில் கிளைமேட்ட வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இந்த சம்மர்ல வந்தீங்கன்னா, கம்பேரிங் டூ த கிரவுண்ட் லெவல் ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்சம் ஒரு மைல்டு வேரியேஷன் இருக்கு. பட் வெயில், ஹீட் அப்படியே தான் இருக்கு. நம்ம ஊட்டி, கொடைக்கானல்ல கிடைக்கிற அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து வத்தல் மலையில இல்ல. ஸோ நம்ம இப்ப வத்தல் மலையோட உச்சத்துல இருக்கோம். ஸோ உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, கீழ அடிவாரம் வந்து 12 கிலோமீட்டர் போல இருக்கு. இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க அழகான வத்தல் மலை. ஸோ இதுதான் தருமபுரி. ஸோ தருமபுரி பார்க்கணும் அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தா தருமபுரி இப்படி தான் தெரியுது. ஸோ தருமபுரியிலேருந்து வத்தல் மலைக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க ட்ரிப்புக்கு அப்படின்னாக்க, தருமபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன பெரியூர்ன்ற லாஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 25 கிலோமீட்டர்ஸ் வருது. கீழ அடிவாரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வருது. ஸோ நீங்க மேல வரீங்கன்னா, ஒரு டிரைவ் பண்ணலாம். பட் எந்த ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுமே இங்க கிடையாது ஆக்சுவலா. ஒரு ஸ்டே வந்து 2, 3 ரெசார்ட்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. பட் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. சின்ன சின்ன ஹிடன் ஃபால்ஸ்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நான் ஃபேமிலியோட வந்ததுனால அந்த வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் என்னால பண்ண முடியல. பட் நீங்க வந்தீங்க அப்படின்னா, வீட்ல இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, டீ, காஃபி எடுத்துட்டு வரதா இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் எதா இருந்தாலும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நார்மல் மளிகை கடைங்க இருக்கு. சின்ன சின்ன ஐஸ்கிரீம்ஸு, ஒரு பேசிக் ஸ்நாக்ஸான பிஸ்கெட்ஸ் அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. ஹோட்டல்னு என் கண்ல எதுவும் படல. பட் மேபி நான் அந்த ஊருங்களுக்குள்ள போகாதனால எனக்கு தெரியல. பட் ஏதாவது இருக்குன்னா, கீழ ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வத்தல் மலை வர்றப்ப வில் ஆட் அப் மோர் திங்ஸ் டூ திஸ். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஏதேதோ விஷயங்கள வந்து YouTubeல போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வத்தல் மலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ வத்தல் மலை வந்து இப்ப எடுத்துட்டேன். பட் பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ரோடு இப்போதைக்கு போட்டிருக்காங்க. பட் பெரிய ஒரு ஒரு ஃபன் என்டர்டெயின்மென்ட் ஏரியா, அந்த மாரி கிட்ஸ் ப்ளே ஏரியா, ஃபேமிலிக்கான ஒரு பார்க் அந்த மாரிலாம் எதுவும் பெருசா இல்ல. இட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். ஸோ நீங்க வத்தல் மலை வரணும் அப்டின்னா, நீங்க சும்மா வந்து ஒரு டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் இயற்கையோட அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவ கொஞ்சம் பார்க்கலாம். மத்தபடி ரொம்ப பெரிய ஒரு விஷயங்கள் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இப்போதைக்கு இல்ல. மேபி இன் ஃபியூச்சர் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் வேணா இட் மைட் லுக் குட். ஸோ இதுதான் தருமபுரியோட வியூ பாயிண்ட் போல இருக்குங்க. இங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னாக்க கொஞ்சமா தருமபுரி தெரியுது. ஸோ தருமபுரியிலேருந்து வத்தல்மலைக்கு பஸ்ல வர முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, அ கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான் இருக்கு. இதோட டைமிங் எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் ஆனா ஒரு பஸ்ஸு ஃபெசிலிட்டி இருக்கு. ரீசென்ட்டா தான் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இந்த ரூட்டுக்கு வந்து பஸ் விட்டாங்க. டைமிங் வந்து கொஞ்சம் லிமிட்டட் டைமிங் தான் போல இருக்கு. பட் ஆனா பஸ் வந்து வருது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். பஸ் வந்து இறங்கிட்டு இருக்குது. ஓவரால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜி காமெட் வந்து கம்பேரிங் டூ பெட்ரோல் அண்ட் டீசல் கார் வந்து நல்லாவே இருக்கு. ஏன்னா ஒரு ஹில் ஏறுறது தான் ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் ஃபார் அன் ஈவி. ஸோ அத வந்து ஒரு குட்டி கார் இதுவே வந்து ஒரு ஃபேமிலிய வந்து நல்லாவே டேக் அவே பண்ணுது. ஸோ கண்டிப்பா தைரியமா வாங்கலாம் இந்த வண்டி. ஸோ இந்த காமெட்டோட ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு 63% ஆஃப் பேட்டரி காமிச்சது. ஸோ நான் இப்போ இறங்கிட்டேன் அடிவாரம் ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் இறங்கியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ 61% தான் வந்து பேட்டரி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 2% ஆஃப் பேட்டரியில வந்து நான் மேலேருந்து கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். ஸோ இதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்.
ஸோ மேலே ஏறுறப்ப ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 25% மேலே பேட்டரி போச்சு. அதாவது நான் சொல்றது எங்க வீட்ல இருந்து. இப்ப நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் மெயின் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். அதாவது மலை அடிவாரம் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 2% தான் பேட்டரி குறைஞ்சிருக்கு.